வணக்கம். ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 4 ராசிக்காரங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லா மாதமும் எல்லா வாரமும் எல்லா நாட்கள்லையும் நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வராது. ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் நட்சத்திரத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிரும். இது நமக்கே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாரத்தில் ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய சாதகமான யோக பலன்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. அந்த விதத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரவங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது, இந்த வருடாந்திர பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக அருமையாக இருக்குது. அப்படிங்கிறத 90% மேலே நம்ம நிரூபித்து காட்டலாம். நீங்கள் கோச்சார பலன்கள் நல்லாதாயா இருக்குது, பட் சுய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டமான ஜீவனாம்சத்தில் போயிட்டுருக்கிறேன், சரியான வேலை, சரியான தொழில், சரியான வருமானம், குடும்பத்தை நகர்த்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறனையா, எதை தொட்டாலும் அடிதான் வாங்குறேனே தவிர அதில் முன்னேறி போக முடியலை, தொட்டது துலங்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கோச்சார பலன்களையே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். கோச்சார பலன்களை நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தை நம்ம மறந்துடுவோம். அப்போ சுய ஜாதகத்தையும் இந்த கோச்சார பலன்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு யோக தசா புத்திகள் என்ன போயிட்டுருக்குது, நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுனா நமக்கான பிரச்சனைகள் தீரும், என்ன பண்ணுனா நமக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்தே தான் தீரணும். ஜென்ம ஜாதகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு அன்றாட நிகழ்வுகளை சொல்லக்கூடிய விஷயம். இது எத்தனை பேருக்கு பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. 10 பேருக்கு சொன்னால் ஒருத்தர் 2 பேருக்கு பலன் சரியாக இருக்கும். ஆக பொதுவாக இந்த காலச்சக்கரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் சுழன்று வருகின்ற பொழுது நமக்கு இந்த பலனை கொடுக்கும், அந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு கொடுக்குறோம். சுய ஜாதகத்தில் நாம் பிறந்த திதி, வாரம், நட்சத்திரம், நாமயோகத்தின் பிரகாரம் நமக்கு என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் தெளிவாகிடுவோம். அப்போ நமக்கு ஏன் அந்த பிரச்சனை நடக்கலை, எதுக்காக நடக்கலை, நமக்கு ஏன் காசு கிடைக்கல, நமக்கு ஏன் பணம் கிடைக்கல, நமக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நம்ம ஏன் அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஏன் அடிக்கடி வீடை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஏன் நமக்கு சொந்த வீடு ஆக மாட்டேங்குது, சொந்த வீடு கனவு நமக்கு கனவா நனவா புரிய மாட்டேங்குது, இடம் வாங்க முடியலையே, இடம் வாங்கித்தான் பிரச்சனை, லோன் வாங்கித்தான் பிரச்சனை, கொடுத்தேன் காசு வரலை, கேட்டால் பகை, சண்டை, சச்சரவு, முன்னேறவே முடியல, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, கல்வியில் கவனம் இல்லை, எவ்வளவோ காசை செலவழித்து முன்னேற்ற முடியல, சம்பாதிச்சு பணமெல்லாம் வீணாகத்தான் போகுது, வெட்டி செலவு ஆகுது, விரைய செலவுகள் அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் சுய ஜாதகம் பர்ஃபெக்டாக பேசும். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் ஏங்க கோச்சார பலன்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆனால் பார்க்க மாட்டாங்க, சில பேர் பேச்சு மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல, அதை பார்க்குறோம், சரி ரைட் ஓகே, நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கிறாங்க, இது நமக்கு நடக்கலையா, சரி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம், ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உள்வாங்கி ஒரு விருப்ப மனப்பான்மையோடு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். வேண்டாம் வெறுப்போ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும். ஆக ஜாதகத்தை நம்பி பயணிப்போம். சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையை சொல்கிறது தான் இருக்குது, அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. ஜோதிட சாஸ்திரம் மிகப்பெரிய வலிமையானது, நம்பினவங்களை ஒரு காலமும் கைவிடாது. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஜாதகத்தின் மீது வைங்க, அதை நம்ம சாதகமாக ஆக்கிக்கலாம். புரியுதுங்களா? அந்த விதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு முதன்மையான யோக பலன்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய செலவுகள் செய்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற, விரைய செலவுகள் அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு காசு அவசியமாக தேவைப்படுது. ஆனால் கையில் இந்த காசெல்லாம் செலவாகிட்டே இருக்குது. அப்போது நல்லதில் முடியுமான்னு கேட்டால் நல்லதில் தான் முடியும். ஏன்னா நமக்கு இந்த டயத்தில் ஒரு விஷயத்துக்கு பணம் பொருள் செலவழித்து தான் இன்னொரு விஷயத்தை நம்ம அடையணும்னு இருக்கிறோம். அதனால் அது நல்ல விஷயந்தான்.
அப்போ செலவுகள் அப்படிங்கிறது எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அந்த எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது நமக்கான வேலைகளை பெர்ஃபெக்டாக செஞ்சு அந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கான அஸ்திவாரம் தான் இது. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு பலன்கள் மிகவும் அருமையாக இருக்கின்றது. அதனால் லாபஸ்தானத்தில் புதனும் சனியும் இருப்பது, சூரியனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்கள். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் அடுத்தடுத்து மூவ்மெண்ட் சூப்பராக போயிட்டே இருக்கும். விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஒரு இந்த நேரத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, கல்யாண விஷயங்கள் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் மாற்றங்கள் பண்ணுனா நல்லது தான். அந்த மாற்றத்துக்கு சனி பகவானும் புதன் பகவானும் உற்ற துணையாக இருப்பார்கள் இந்த வாரத்தில். அப்போ தாராளமாக செய்யலாம் இல்லையா? அப்போது சொல்வாக்கால் செல்வாக்கு காணக்கூடிய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில். கண்டிப்பாக நல்ல விஷயங்களை 4 பேருக்கு போதிச்சு 4 காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய பல பேருக்கு அந்த சாதகமான பலன்கள் இருக்குது. அப்போ இதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. தேவைப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதைத்தான் போதிப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு விஷயங்கள் நல்லதாக தான் நடக்கும். அப்போ தொட்டதில் அனைத்து மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக மிதுனராசி நண்பர்கள். மிதன ராசிக்கு வந்து ராசி அதிபதியே 10ல் போய் இருப்பார் இந்த ஏப்ரல் 11. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் 9ல் தான் இருப்பார். சனிபகவானோடு சேர்கின்ற பொழுது இந்த மிதனராசி நண்பர்கள் உழைப்பால் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய பாக்கியவான்கள் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்போ தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்த காலி இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு காலி இடம் வாங்கணும், ஒரு காலி இடம் சொந்தமாக வாங்கணும், ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக அருமையாக போகும். புரியுதுங்களா? வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் அற்புதமாக இருக்கும். நல்ல வருமானம், நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது. மிதுனராசி நண்பர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் அந்த 10ல் சனியும் புதனும் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஆக புதன் பேச்சு திறமை, அறிவு கூர்மை, புத்தி கூர்மை அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே உங்களை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு போயிட்டே இருப்பார். சனி பகவான் அதற்கான காரணகர்த்தாவாக இருந்து அதற்கான பணம் பொருளை சம்பாதிக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டு உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். அப்போ இந்த வாரம் முழுவதுமே வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு ராஜ மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து துரிதமாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களில் ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அடிப்படையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வாரம் தான். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணப்பரிவர்த்தனைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். பேச்சுவார்த்தைகள், உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எல்லா விஷயத்திலுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபத்துவமான வாரமாக இருக்கிறது. அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு மிகவும் அருமையான விஷயங்கள். அதனால் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, லோன் வாங்குகிறேன், லோன் கட்டுறேன், இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். இதில் எல்லாம் வந்து நீங்கள் மீண்டும் வெளியே வரக்கூடிய நேரம், எதிர்பாராத நேரத்தில் பண வரவு, தனசெல்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஆக மிதுன ராசிக்கு ஒரு நல்ல அற்புதமான யோகமான வாரம் அப்படிங்கிறது இந்த வாரம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். ராசிக்கு 7ஆம் அதிபதி அண்டு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ல் வருவார். இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வருவார். அப்போது 7, 10 அப்படிங்கிறது யாரை நம்பி என்ன தொழில் செய்யலாம், யாரை நம்பி என்ன வேலைக்கு போகலாம், யாரை நம்பி என்ன முதலீடு பண்ணலாம், யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து செஞ்சு அந்த ஒரு காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இதனால் சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது, சொந்த இட யோகம், சொந்த வாகன யோகம் அப்படிங்கிறது, கல்வியில் மேன்மைப்படக்கூடிய அமைப்பு. புதன் 4க்கு வருவார். கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஆற்றல் சக்தி உங்களுக்கு இருக்கும். மாணவ செல்வங்கள் அருமையாக படிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கின்றது. வீட்டில் வந்து இந்த அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்து, உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவரைக்கும் தடை தாமதங்களை சந்தித்து வந்த அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு அந்த தடை தாமதங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்து வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய நேரம் தான் இந்த நேரம்.
கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். புரியுதுங்களா? எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு நபரை தொடர்பு கொண்டு எங்கேயோ ஒரு பழக்கவழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அவங்களால ஒரு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதுறது, வெற்றி பெறுறது, இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் பூராமே உங்களுக்கு ஓகே. படிப்பு வயதில் இருக்கக்கூடியவங்க, அதாவது மாணவ செல்வங்கள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி 35 வயசுக்கு மேலே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்கள் இருக்குது. இதனால் உங்களுக்கு சொந்த வீடு கனவு, வாகன கனவு அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு அனுசரணையாக, அன்பாக, ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய நேரம். அதனால் நம்மளை வேண்டாவிருப்ப பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட ஒரு அன்பாக பழகக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்போது உறவு முறைகளுக்குள்ள ஒரு அற்புதமான நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்குது. சொந்த பந்தம், அந்யோன்யம் அப்படிங்கிறதெல்லாம் அருமையாக இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய வாரம் இந்த வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனம் ராசி நண்பர்களுக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலே இந்த வாரத்தில் 11ஆம் தேதி வருவார். அதுக்கு வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரையாதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்குது. ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஓவராக இருக்குது. ரொம்ப அலைச்சலாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஒரு நல்ல விஷயங்களுக்கு தான் போகிறோம். சுப செலவுகளுக்காக, சுப தேவைகளுக்காக நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பயணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. அதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு, மனசோர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது ஒரு நல்லதுக்கு தான். அதாவது ரொம்ப நம்மளை வாட்டி வதைக்காத அளவுக்கு ஓரளவுக்கு அந்த உடல் பலகீனம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். கொஞ்சம் கவனம் செலுத்தி யோகாசனம், எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி புதன் ராசியில் உட்காருவார் சனி பகவானோட சேர்ந்து. நம்மளுடைய கனவுகள், ஆசைகள், எதிர்கால தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுறதுக்கான திட்டங்கள் தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ தான் உருவாகும். புதிய புதிய திட்டங்கள் தீட்டுறது. தொழில் எப்படி பண்ணலாம், எப்படி மாற்றலாம், என்ன சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நேரம். அதனால் நிறைய பேருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடியவங்க, பத்திரப்பதிவில் துறையில் இருக்கக்கூடியவங்க, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்புகள், வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஆக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் மிகப்பெரிய அற்புதமான வாரம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு ராஜ மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. நல்ல முறையில் வேலை செஞ்சு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. விரும்பிய இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய நேரம் தான். நம்ம கேட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்னா தாராளமாக போகலாம், வரலாம். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சி அந்த நண்பர்களால் சப்போர்ட்டால் நீங்கள் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பணம் பொருள் செல்வாய்க்கத்துக்கு பஞ்சமில்லாத வாரமாக மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால தொட்டத்தை தொடங்கக்கூடிய அமைப்பு தான். விரைய செலவுகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.